பாத்தீங்கன்னா டாக்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டு அந்த டாக்ஸ் ஃபார்மை எங்க போய் நம்ம சப்மிட் பண்ணமா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறத பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபருடைய டவுட். அது மட்டும் இல்ல, நீங்க புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ற யாரா இருந்தாலும் என்னுடைய ஃபர்ஸ்ட் கம்பெனில சில வீடியோஸ் இருக்கு, கண்டிப்பா பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா டாக்ஸ் ஃபார்ம், அதாவது மானிட்டைசேஷனுக்கு அப்புறம் டாக்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டு அதை எங்க போய் நம்ம சப்மிட் பண்ணமா இல்லையா அதை போயிட்டு பார்க்கலாம். ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். பாத்தீங்கன்னா கூகுள்ல உங்களுடைய ஆட்சன்ஸை ஓபன் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா இந்த பர்கர் மெனுவை டச் பண்ணுங்க. அகைன் பாத்தீங்கன்னா சைன் இன் கொடுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி மெயில் ஐடி எல்லாம் வரும், இதை நீங்க ஓபன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். நான் இப்ப இந்த இடத்துல கொஞ்சமா ஜூம் பண்ணிக்கிறேன், நல்லா பாருங்க. இடத்துல பர்கர் மெனு இருக்கு, இதை நீங்க டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் போங்க. நெக்ஸ்ட் பேமெண்ட்ஸ் இன்ஃபோ போங்க. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்துடும். அகைன் பாத்தீங்கன்னா இந்த 3 டாட் டச் பண்ணுங்க. டெஸ்க்டாப் சைட ஓபன் பண்ணுங்க. இப்ப நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மேனேஜ் செட்டிங் இருக்கு, இதை நீங்க டச் பண்ணுங்க. அகைன் இந்த இடத்துல இங்க பாருங்க நேம் இருக்கும். சோ இங்க பாருங்க இந்த நேமுக்கு பக்கத்துல வெரிஃபைடுன்னு வரும். சோ இந்த மாதிரி வந்துட்டா உங்களுடைய டாக்ஸ் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க இந்த டேட்ல அப்படி இருக்கும். கண்டிப்பா இதை நீங்க செக் பண்ணி பாருங்க. சோ கண்டிப்பா டாக்ஸ் ஃபார்ம் சப்மிட் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற வீடியோவை டச் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க டாக்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் போய் செக் பண்ணணும். அது மட்டும் இல்ல, டாக்ஸ் ஃபார்ம் சப்மிட் பண்றது எப்படி, மானிட்டைசேஷன் ஃபுல் ப்ராசஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய யூடியூப்க்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்றேன். அது மட்டும் இல்ல, என்னுடைய பிளேலிஸ்ட்ல யூடியூப் ஃப்ரீ கோர்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டே இருக்கும். அதுல ஜஸ்ட் ஒரு 7-8 வீடியோ இருக்கும், அதை நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களே உங்களுக்கு பல ஐடியாஸ் வரும். யூடியூப்ல நீங்க நல்லாவே வீடியோஸ் போட்டு நல்லாவே சம்பாதிக்கலாம். உங்களுடைய கமெண்டையும் பதிவு பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.